தங்கராஜ் ராகவன் வீட்டுல சிரிச்சு பேசி சாப்பிட்டு இருக்காங்க. மலர் அடுத்த ஐட்டத்தை கொண்டு வந்து, அண்ணா இந்த இறால் தொக்கு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, கோமதி அம்மா பார்த்து பார்த்து செஞ்சதுன்னு வைக்கிறாங்க. மலரோட குரலை கேட்டதும் தங்கராஜுக்கு மூஞ்சியே மாறிடுது. அவன் கையில இருக்க சாப்பாடு அப்படியே வச்சுட்டு இருக்கான். மலரை பார்த்ததும் அவனுக்கு கண்ணெல்லாம் செவக்குது. காலையில நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. உன் அண்ணன் பாக்கியராஜும் அந்த மலரும் லவ் பண்ண விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும், அப்படித்தானே? என் தங்கச்சிக்கும் உன் அண்ணனுக்கும் கல்யாணம் நிச்சயமாகும் போது கூட நீ என்கிட்ட சொல்லல. என் தங்கச்சி உயிரோடு இருக்கும் போது நீ வாயை திறந்திருந்தா இன்னைக்கு அவ தற்கொலை பண்ணி செத்து போயிருக்க மாட்டா ரேவதி. என் தங்கச்சியோட காவுக்கு நீயும் உன் அண்ணனும் தான் காரணம். இதெல்லாம் நினைச்சு பாக்குறான். ரேவதி, என்னங்க ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? மலரணி பரிமாறி இருக்காங்க பாருங்க அப்படிங்கிற. தங்கராஜ் மலரை பார்த்து நக்கலா கோபமாவும், வேண்டாம், இந்த வீட்டு சாப்பாட்டுல ஏற்கனவே நிறைய விஷயம் கலந்துருக்கு, இதுல நீ வேற வந்து பரிமாறணுமா அப்படிங்கிறான். ராகவன் திடீர்னு, என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டீங்க? மலர் உங்களை ஒரு அண்ணனாதான் நினைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. தங்கராஜ் அதுக்கு, அண்ணனா? அவங்க லவ் பண்ணதுக்கு என் தங்கச்சி பலியான வரைக்கும் சரி மாமா, ஆனா என் கூடவே இருந்துகிட்டு என் மனைவி ரேவதி என்கிட்ட எவ்வளவு உண்மைகளை மறைச்சிருக்கான்னு பாருங்க, அதுதான் எனக்கு ஜீர்ணிக்க முடியல. கோமதி அதுக்கு, பழைய கதையெல்லாம் இப்ப எதுக்கு தம்பி, வாங்க சந்தோஷமா சாப்பிடுங்க. தங்கராஜ் அதுக்கு தட்டை தள்ளி விட்டுட்டு, கோமதி அம்மா உங்க சமையல் நல்லா இருக்கு, ஆனா துரோகிகள் நடுவில் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு பசிக்கல. என் தங்கச்சி சாவுக்கு காரணமானவங்க கூட சிரிச்சு பேசி சாப்பிடுறதுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது. மலர அழுதுட்டு நிக்கிறா. ராகவனுக்கும் லட்சுமிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. தங்கராஜ் ரேவதியை பார்த்து, கிளம்பு ரேவதி, உன்னால இன்னும் என்னென்ன ரகசியங்களை மறைக்க முடியுமோ மறைச்சுக்கோ, ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒவ்வொரு தடவை இந்த மலரையும் உன் அண்ணன் பாக்யராஜையும் நான் பார்க்கும்போது என் தங்கச்சி செத்து போனது தான் ஞாபகம் வருது அப்படிங்கிறான். தங்கராஜ் இழப்போனப்ப ராகவன் அவ கைய புடிச்சிட்டு, மாப்பிள்ள என்ன இது, இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பாட்டை பாதியிலேயே விட்டுட்டு எழுந்த எப்படி? எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து நிதானமா பேசிக்கலாம். தங்கராஜ் அதுக்கு, நிதானமா பேசவா மாமா? இங்க யார் நிதானமா இருக்கா? என் தங்கச்சி வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணமானவங்க இங்க நிதானமா பரிமாறிட்டு இருக்காங்க, அதை என் பொண்டாட்டி நிதானமா பாத்துட்டு இருக்கா, ஆனா எனக்கு மட்டும்தான் ரத்தம் கொதிக்குது அப்படிங்கிறான். லட்சுமி உடனே, மாப்பிள்ள மலர் பாவம், அவ செஞ்சது தப்பா இருக்கலாம், ஆனா அவளும் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்கா. கோமதி இவ்வளவு ஆசையா சமைச்சிருக்காங்க, அவங்க முகத்துக்காகவாவது 2 வாய் சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. தங்கராஜ் லட்சுமியை பார்த்து, அத்தை நீங்க மலருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா என் தங்கச்சிக்கு நடந்த கொடுமைக்கு யார் பதில் சொல்லுவா? என் பொண்டாட்டி ரேவதிக்கு எல்லாமே தெரியும் அத்தை, பாக்யராஜும் மலரும் காதலிச்சது தெரியும், ஊர் சுத்தினது தெரியும், அதுல அவ பங்கெடுத்துக்கிட்டதும் தெரியும். இந்த உண்மையை மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி இவ என்கிட்ட சொல்லி இருந்தா என் தங்கச்சி தற்கொலை பண்ணிருக்க மாட்டாள்ல அப்படின்னு சொல்றா. ரேவதி விம்மி விம்மி அழுகுறாங்க. அப்ப சுரேஷ் தங்கராஜ் கிட்ட, மாமா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க, நீங்க சொல்ற வழி எனக்கு புரியுது, ஒரு அண்ணனா உங்க தங்கச்சியோட இழப்பு எவ்வளவு பெரியதுன்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்காக இப்ப ரேவதியும் மலரணியும் இப்படி சித்திரவதை பண்றது சரியா அப்படின்னு கேக்குறான். சுரேஷ், நீ ஒரு போலீஸ்காரன், உனக்கு நியாய தர்மம் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு உயிர் பலிக்கு காரணமானவங்களை மன்னிச்சு அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறதுதான் நியாயமா? ரேவதி என்கிட்ட இதை மறைச்சது துரோகம் இல்லையா அப்படின்னு கேக்குறான் தங்கராஜ். சுரேஷ் அதுக்கு, மாமா சில நேரங்கள்ல சில உண்மைகளை சொல்லப்படாம இருக்கிறதுக்கு காரணம் துரோகம் கிடையாது, பயம். ரேவதி அக்கா அன்னைக்கு உண்மையும் சொல்லாததுக்கு காரணம் குடும்பத்துக்குள்ள பெரிய சண்டை வந்துருமோங்கிற பயமா கூட இருந்திருக்கலாம். அதை இப்ப குற்றமா பாக்குறதுல என்ன அர்த்தம் இருக்குங்கிறான். ராகவனும், ஆமா மாப்பிள்ள, சுரேஷ் சொல்றது சரிதான், நடந்ததை மாத்த முடியாது, ஆனா இப்ப இருக்கிற சந்தோஷத்தை ஏன் கெடுத்துக்கணும்? மலர் தன் தப்பு உணர்ந்துதான் இந்த வீட்டையே தாங்கி புடிச்சிட்டு இருக்கான்னு சொல்றாரு. தங்கராஜ் அதுக்கு, தாங்கி புடிச்சுட்டு இருக்காளா இல்ல என் தங்கச்சி இருக்க இடத்துல உட்கார்ந்து அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்காளா? கோமதி அம்மா சாரி, உங்க கைமணம் ரொம்ப பிரமாதம், ஆனா இந்த வீட்டு துரோகிகளோட சேர்ந்து சாப்பிடறத விட நான் பட்டினியா இருக்கிறது எவ்வளவோ மேல அப்படிங்கிறான். கோமதி உடனே, நான் இந்த சமையல செஞ்சது உங்க வயிற்றுக்காக மட்டும் இல்ல தம்பி, இந்த 2 குடும்பத்தோட மனசுக்காகவும் தான். இப்படி பாதியிலேயே கிளம்புனா நான் செஞ்ச அந்த தியாகம் கூட வீணா போயிடுங்கிறாங்க. தங்கராஜ் ரேவதியை பார்த்து, ரேவதி கிளம்புறியா இல்லையா? இங்கேயே இவங்க கூட தங்கிடுறியா? உங்ககிட்ட இன்னும் எத்தனை ரகசியம் இருக்குன்னு தெரியலையே எனக்கு, இனிமே உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படிங்கிறான். லட்சுமி உடனே, மாப்பிள்ள இப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. சுரேஷ், மாமா நீங்க கோவத்துல தப்பான முடிவு எடுக்கிறீங்க, ரேவதி அக்கா துன்புறுத்ததுனால உங்க தங்கச்சி திரும்ப வரப்போறது இல்ல, தயவு செஞ்சு யோசிங்க அப்படிங்கிறாங்க. தங்கராஜ் அதுக்கு, சுரேஷ் உன்னோட போலீஸ் அட்வைசர் ஸ்டேஷன்ல வச்சுக்கோ, இது என் குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறான். பாக்யராஜ் உடனே, மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்கன்னு பின்னாடி ஓடுறான். தங்கராஜோட கைய பாக்யராஜ் பிடிக்கிறான். அப்ப தங்கராஜ, கையை எடுடா, என் முன்னாடி வந்து நிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கைய பிடிப்ப?
பாக்கியராஜ் அதுக்கு, நீங்க என் மேல வச்சிருக்க கோவம் நியாயமானதுதான் மாமா. அன்னைக்கு நடந்த தப்புக்கு நான் தான் முழு காரணம். உங்ககிட்டயும் உங்க குடும்பத்துக்கிட்டயும் நான் தலை குனிஞ்சு மன்னிப்பு கேக்குறேன். ஆனா என்னை என்ன வேணாலும் சொல்லி திட்டிங்க. இவ்வளவு வருஷம் கழிச்சும் ஏன் இன்னும் அதே பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு அலையறீங்க அப்படிங்கிறான். தங்கராஜுக்கு கோபம் பயங்கரமா வருது. என்னடா சொன்ன? இவ்வளவு வருஷம் கழிச்சும் ஏன் பழசையே பிடிச்சிட்டு தொங்குறேன்னு கேக்குறியா? பாகியராஜ் அதுக்கு, ஆமா மாமா, நடந்து முடிஞ்சது யாராலையும் மாத்த முடியாது. காலம் எவ்வளவோ மாறிடுச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப இருக்கிறவங்களுக்காக நிம்மதியா வாழலாம்னு சொல்றேன். ஏதோ ஏதோ நடந்து போச்சு அதுக்காக அப்படின்னு சொல்றான். தங்கராஜ் உடனே, வாய மூடுறா, ஏதோ ஏதோ நடந்து போச்சுன்னு அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்களாடா? செத்து போனது யாரு? என் கூட பிறந்த தங்கச்சிடா, என் உயிரா வளர்த்த என் அன்பு தங்கச்சிடா. அவளோட சாவு உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா விஷயமா போச்சா? வருஷம் ஓடிட்டா பெத்தவங்களுக்கு வழி மறந்துடுமாடா? கூட பிறந்தவனுக்கு ரத்தம் ஆறிடுமா? நீயும் இந்த மலரும் ஆசை தீர வாழணுங்கிறதுக்காக என் தங்கச்சி அன்னைக்கு ராத்திரி தூக்குல தொங்குனாடா? அவளோட பிடத்தை தூக்கும் போது இந்த அண்ணனோட நெஞ்சு எப்படி வெடிச்சிருக்கும்னு உனக்கு தெரியுமா? ராகவன் உடனே, மாப்பிள்ள, பாக்யராஜ் வருத்தப்பட்டுத்தான் பேசுறான், கொஞ்சம் அமைதியா கேளுங்களேன் அப்படிங்கிறான். தங்கராஜ் உடனே, நீங்க பேசாதீங்க மாமா, காலம் மாறிடுச்சுன்னு நீங்க எல்லாரும் கள்ளச்சிரிப்பு சிரிச்சுட்டு நிம்மதியா வாழலாம். ஆனா அந்த பாவி மக செத்து போன அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல எந்த ஒரு விசேஷமும் சந்தோஷமா நடந்தது இல்லடா. ஒரு பண்டிகை கொண்டாட முடியல, நிம்மதியா சிரிக்க முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நீயும் காதலும் இந்த மலரும் தாண்டா அப்படிங்கிறான். சுரேஷ் உடனே, மாமா தயவு செஞ்சு உங்களை கட்டிப்படுத்திக்கோங்க. அண்ணா அன்னைக்கு வேணும்னே உங்க தங்கச்சியை சாகடிக்கல. காதல் கை கூடாத ஏமாற்றத்துல அவங்க அவசரமா எடுத்த முடிவு அது அப்படிங்கிறான். அவசர முடிவா சுரேஷ்? ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நிச்சயம் வரைக்கும் கொண்டு போயிட்டு எனக்கு வேறொருத்தைய பிடிச்சிருக்குன்னு நடுவடியில கைவிட்டுட்டு போறதுக்கு பேருதான் காதலா? அது கொலைக்கு சமண்டா. அந்த கொலையை செஞ்சவங்க இன்னைக்கு இங்க நல்லா உடுத்திக்கிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு உலாத்தலாம். ஆனா நான் மட்டும் என் தங்கச்சி இழந்த வழியில சாகணுமா அப்படின்னு தங்கராஜ் கேக்குறான். பாக்யராஜ் அதுக்கு, மாமா எனக்கு தெரியும், நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. ஆனா நீங்க இப்ப பண்ற கோபத்தால ரேவதியோட வாழ்க்கை அழியுது. அவ எந்த தப்பு பண்ணலையே மாமா, அவளையே தண்டிக்கிறீங்கன்னு கேக்குறான். தங்கராஜ் அதுக்கு, அவ உன் தங்கடா, துரோகியோட ரத்தம் அவ உடம்புலயும் ஓடுது. அன்னைக்கே உண்மையை சொல்லியிருந்தா என் தங்கச்சி உஷாராகிருப்பா. இவளும் சேர்ந்துதான் என் தங்கச்சியை கொன்னு இருக்கா அப்படின்னு சொல்றான். கோமதி உடனே, போதும் தம்பி போதும், ஒரு சாப்பாடு விருந்துக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய கலவரமா மாறும்னு நான் நினைக்கல. பாக்கியராஜ் பண்ண தப்பு பண்ண வந்தான். ஆனா இத்தனை வருஷமா அவன் மனசுக்குள்ளேயும் அந்த பாவ உணர்ச்சி நெருப்பா எரிஞ்சுக்கிட்டுதான் இருக்கு. அவனை மன்னிச்சிடுங்க தம்பி அப்படிங்கிறாங்க. தங்கராஜ் உடனே, மன்னிப்பா? என் தங்கச்சி உயிரோடு திரும்பி வந்தா நான் இவனுங்களை மன்னிக்கிறேன். அது வரைக்கும் இந்த தங்கராஜோட வன்மமும் கோபமும் குறையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான்.